எங்கள் நிலை மிக தெளிவு. திமுக தலைவில் மிக உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். இந்த கூட்டணி அதிமுக தவைக்கா போன்ற இன்னொரு 4 கட்சியை சேர்த்து கொண்டு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் அது முறியடிக்கப்படும், தோற்கடிக்கப்படும். ஏனென்றால் தமிழகம்தான் இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே ஒரு ஒத்திசைவு பூமி, கூட்டிசைவு பூமி. பிளவை அது எப்போதும் விரும்புவதில்லை. மனிதர்களுக்கு இடையிலான பிளவை எதன் பொருட்டும் தமிழ்நாடு விரும்புவதில்லை. அதன் பண்பாடே அப்படிதான். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் யாதும் ஊரே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வேறுள்ள குழுவையெல்லாம் மானிடம் வென்றதம்மா என்கிற சொல் பிறந்த பூமி இந்த பூமி. அதன் பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொல் பிறந்த பூமி இந்த பூமி. இந்த பூமி எப்பொழுதும் ஒற்றுமையை விரும்பும். பிரித்தாளுகிற சிதைக்கிற கருத்தியலை அதை நிராகரிக்கும். அந்த வகையில் நான் சொல்கிறேன், எடப்பாடி போன்று, சகோதரர் எடப்பாடி போன்று இன்னும் 10 எடப்பாடிகள் சேர்ந்து வந்தாலும் சரி, சகோதரர் விஜய் போன்ற இன்னும் 10 பேர் சேர்ந்து வந்தாலும் சரி, அல்லது சகோதரர் அண்ணாமலை போன்ற இன்னும் 100 பேர் சேர்ந்து வந்தாலும் சரி, தமிழ் மண்ணில் அவர்களுக்கு சரியான அடி காத்திருக்கிறது. தோற்கடிப்போம். திமுக கூட்டணி வெற்றி பெறும். இன்று நடைபெற கிராம சபை கூட்டத்தில் அதுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் சொல்லி பல ஊர்கள் அதுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசோட இந்த அரசாணை ரொம்ப நல்லது. தந்தை பெரியார் அதற்காக தான் பாடுபட்டார். நமது டாக்டர் அம்பேத்கர் அதற்காக தான் பாடுபட்டார். இடதுசாரிகள் அதற்காக தான் பாடுபடுகிறோம். ஏன் காந்தி கூட அந்த தீண்டாமைக்கு எதிராக தான் பாடுபட்டார். முற்போக்கு எண்ணம் கொண்ட பலரும் அதற்காக பாடுபட்டார்கள். அது நல்லது. தெருக்களில், வீதிகளில், ஊர்களில் இருக்கிற அந்த ஜாதி பெயர் மட்டுமல்ல, மனித உள்ளங்களில் இருக்கிற அந்த ஜாதியும் நீங்க வேண்டும் என்றுதான் கம்யூனிஸ்ட் கட்சி போராடுகிறது. சார், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதிகளின் எண்ணிக்கை இரட்டைப்படையில் இருக்குமோ, ஒற்றைப்படையாகவே நீடிக்கும்? எந்த படையில இருக்கும், வெற்றி படையில நாங்க இருப்போம். ஆனா சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடங்களுக்கு அதிகமா நாங்க கேட்போம். சேலத்தில், இதே அருகில் இருக்கிற சேலத்தில் நீங்களே பத்திரிகையில் எழுதியது போன்று 60-70 பேர் திரண்டார். 60-70 பேர் திரண்டார்கள் என்றால் இன்னும் 3 மடங்கு எங்களுக்கு அமைப்பு இருக்கிறது. பணம் இல்லை, எங்களால் திரட்ட முடிகிறது. காசு பணம் இல்லையே தவிர அமைப்பு இருக்கிறது. எனவே இந்த அமைப்பு பலத்துக்கு ஏற்றவாறு சூழலை புரிந்து ஒரு இடங்களை நாங்கள் அதிகமாக கேட்பதில் எந்த தவறும் இல்லை என்று நான் கருதுகிறேன். கேட்போம்.